டெல்லி கார் குண்டுவெடிப்பில் விசாரணையில் தற்போது திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா வணக்கம். தற்போது என்ன தகவல் வந்திருக்கிறது, முழுமையா சொல்லுங்க. டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதல் தான் என மத்திய அரசு உறுதி செய்திருக்கும் நிலையில என்ஐஏ விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் மட்டுமல்லாது 8 பேர் கொண்ட குழுவினர் 4 முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்காக ஐஇடி உள்ளிட்ட வெடிகுண்டுகளை எடுத்து செல்ல திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கிறது விசாரணையில, என்ஐஏ விசாரணையில. அது மட்டும் இல்ல, இந்த 8 பேர் கொண்ட கும்பல் 2 பேர் கொண்ட குழுக்களாக இந்தியாவில் உள்ள 4 முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். ஏற்கனவே தீபாவளியை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அப்போது போதிய அளவு வெடிமருந்து அவர்களிடம் கிடைக்கவில்லை என்பதால் அந்த தாக்குதலானது தாமதப்படுத்தப்பட்டதாகவும் ஜனவரி 26ஆம் தேதியை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இதில் ஏற்கனவே இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சந்தேகிக்கப்படும் நபரான உமரின் பங்கும் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த 8 பேரில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களின் பங்கு என்ன? அதாவது ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பாலா பல்கலைக்கழக மருத்துவர்கள் 3 பேர், அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா அந்த சதி திட்டத்துல அப்படின்ற ஒரு விசாரணையும் என்ஐஏ தற்போது மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் நேற்று தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்ச நிலையில 4 நகரங்களை குறிவைத்திருக்கிறார்கள் அந்த கும்பல் அப்படின்ற ஒரு செய்தி இப்போ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட வேண்டும். இதற்கான முயற்சிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த செய்தி அப்படின்னு பார்க்கும்போது தீவிரவாத தாக்குதலை தாண்டி அவர்கள் வேறு நகரங்களுக்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. எந்தெந்த நகரங்கள் அப்படின்ற விசாரணையும் தற்போது தொடர்ந்து வருகிறது. இதில் யாரெல்லாம் பங்கு வகிக்கிறார்கள், எங்கெல்லாம் அந்த தீவிரவாத சந்தேகத்திற்குரிய நபர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் என்ஐஏ தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.